நம்மளோட bonbon truffles ready. இதோட eggless tutti frutti cookies ready. Wow, செம்ம கியூட்டா இருக்கு, மாய்ஸ்டா இருக்கு. ஸோ டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் எக்லெஸ் சட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த குக்கீஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் அண்ட் பேக் குக்கீஸ். ஸோ இதுக்கு வந்து 100 கிராம் சாஃப்டான பட்டர் வச்சுருக்கேன், அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1/2 கப் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர், நீங்கள் வந்து ரெகுலர் சுகருக்கு பதிலாட்டு ஐசிங் சுகர் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீமியாக ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா கம்பைன் பண்ணிடலாம். இப்போ நல்லா க்ரீம் பண்ணி இந்த அளவுக்கு டெக்ஸ்டர் வந்தோடனே 1.25 கப் வந்து மைதா மாவு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கூட டூட்டி ஃப்ரூட்டி இதை வந்து ஒரு டோ மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டோ வந்து ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லைஸ் அண்ட் பேக் குக்கீஸ். ஸ்லைஸ் அண்ட் பேக் குக்கீஸ்னால் என்னென்னா, ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைனா அலுமினியம் ஃபாயிலோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட குக்கி டோ இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஷேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். அதுக்கப்புறமா இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக ரோல் பண்ணலாம், ரவுண்டாக வேணும் அப்படின்னா ரவுண்டாக ரோல் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ நம்மளோட குக்கீஸை ஷேப் பண்ணியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணும்போது எப்படி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் குக்கீஸை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து தின்னாட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் டூட்டி ஃப்ரூட்டீஸ் வந்து எவ்வளோ அழகாக டிஸ்பர்ஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இதே இதில் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதில் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கீஸை நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் வச்சாச்சு. 150 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 to 25 மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் வந்து 20 மினிட்ஸ் பேக் ஆச்சுங்க. இங்கே பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, பட் நம்ம ஸ்பேஸ் விட்டு வச்சதுனால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை. அண்ட் கலருமே வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட எக்லெஸ் டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் ரெடி. இதை வந்து 1 கப் காஃபியோ டீ கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்மஸ் பேக்கிங் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ப்ளம் கேக் இல்லாமல் ஒரு பேக்கிங் வீடியோ இருக்கவே முடியாது. அதனால் இன்றைக்கி இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து எக்லெஸ் ப்ளம் கேக், முட்டை சேர்க்காமல் ப்ளம் கேக் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் அதை வந்து பண்ணுறதுக்கு என் கூட இருக்கிறது வந்து நம்மளோட மஹி குட்டி தான். ஆனால் ஃபஸ்ட்டு அவள் கூட பேக்கிங் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறேன். நம்மளோட எக்லெஸ் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு 80 கிராம் பட்டர், இது வந்து வால்நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கடைசி போடணும். அதுக்கப்புறம் ட்ரைடு ஃப்ரூட்ஸ், நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டூட்டி ஃப்ரூட்டி, ரேசன், கிஸ்மிஸ்ஸு எல்லாத்தையும் ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதுதான் எக்லெஸ்க்கு உண்டான சப்ஸ்டிடியூட். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங், 1/2 டீஸ்பூன் கூட இல்லை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு. இது வந்து ஸ்பைசஸ் வந்து சுக்கு பொடி, பட்டை பொடி, ஜாதிக்காய் பொடி, அது எல்லாமே வச்சுருக்கேன். 1 கப் மைதா மாவு, 100 கிராம் அதாவது 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர், வெல்லம், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்த பேனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். எதுடா அது சும்மா ஸ்பேட்சுலாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ்,
1 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், சேர்ந்து க்ரீமி ஆகும். ஓகே ஓகே மஹி. மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கா? சரி, இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ நம்மளோட பட்டர் ப்ரௌன் சுகர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர். ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிடு. இது கொஞ்சம் லிக்விடா ஆகும்ல. மெல்ல மெல்ல. நம்மளோட பட்டரில் தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸும் நம்மளோட பேக்கிங் இதுவும் ஆட் பண்ணிடு. ஃபுல்லாத்தையும் நம்மளோட ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங் இது. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடு. அப்போ ஈவனாக கம்பைன் ஆகிடும். ஸோ நம்மளோட மிக்ஸ்சர் எல்லாமே கம்பைன் ஆயாச்சு. இப்போ இதை போடு, மைதா மாவு. ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டியா? இப்போ நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆரஞ்சு ஜூஸோடி சேர்த்துடும். இதை இப்போ மெல்ல கம்பைன் பண்ணு. ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர், எக்லெஸ் ப்ளம் கேக் பேட்டர். நம்ம வெஜிடேரியன். உங்களுக்கு ஒரு தேமா அப்பா மாலை போட்டாச்சு. ஆமாம், அதனால தானே அப்பா அந்த ஸ்பைசி சிப்ஸ் சாக்லேட். ஆமாம், மிஸ் பண்ணு. நீ அதனால வெஜிடேரியன் ஆகிட்ட அப்படி தானே? எப்போ வால்நட்ஸ் வந்து கடைசி மேலே கார்னிஷுக்கு இப்போ இல்லை. இது என்ன? ப்ளம் கேக், எக்லெஸ் ப்ளம் கேக் பேட்டர் ரெடி. ஸோ நான் வந்து இந்த குட்டி லோஃப் பேன் வச்சுருக்கேன். இதில் பட்டர் அந்த ஸ்ப்ரே வச்சு நான் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து இன்றைக்கி நம்மளோட ப்ளம் கேக்கை பேக் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ப்ளம் கேக் பேட்டரை வந்து நான் நம்மளோட லோஃப் பேனில், மினி லோஃப் பேனில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே வால்நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு 3 அணம் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட எக்லெஸ் ஃப்ரூட் கேக் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. சின்னதாக இருந்தாலுமே அது எக்லெஸ்னால பேக் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து ஓகே பாருங்க, குட்டி குட்டி லோஃப் அழகாக இருக்குது. ஸோ நம்மளோட எக்லெஸ் ஃப்ரூட் கேக் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்க. வாவ், செம்ம க்யூட்டாக இருக்குது, மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வெஜிடேரியன்ஸ்னால் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஃப்ரூட் கேக் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபியோட நேம் வந்து கிறிஸ்மஸ் போன்ஸ். என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இதை பண்ணுறதுக்கு இது ரொம்ப சிம்பிள் தாங்க. சாக்லேட் சிப்ஸை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அரவுண்ட் ஒரு கப் அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் தான். அதை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதை வந்து மைக்ரோவேவில் ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 10-20 செகண்ட்ஸ் வச்சு உருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், மைக்ரோவேவில் சாக்லேட் மெல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு 30-40 செகண்டு தான் இருக்குது. இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளம் கேக்ஸ் வந்து கிஃப்டாகவும் வரும். சரி, நம்மளும் வாங்குவோம், பேக் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் ஓவர் ப்ளம் கேக்ஸ் இருக்கும்ல, அதை தான் நீங்கள் வந்து இந்த பான்ஸாக நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ப்ளம் கேக்கு இது நான் வந்து ஹோம்மேட் பண்ணி போட்டிருந்தேன்ல, இப்போ எக்லெஸ் அந்த ப்ளம் கேக் தான் நான் வந்து எடுத்து இதில் உங்களுக்கு பான்ஸ் வந்து செஞ்சு காணிக்க போகிறேன். ப்ளம் கேக்கை வந்து இதில் எல்லாமே இருக்குது, கிஸ்மிஸ்ஸு, நட்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது, அதனால அது மட்டும் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளம் கேக் மட்டுமே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி தேவை. அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் நம்மளோட சாக்லேட் இருக்குல்ல, ஸோ சாக்லேட்டில் முக்கால்வாசி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு மட்டும் டாப்பிங்க்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வைக்க போகிறேன். மற்றபடி முக்கால்வாசி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கம்பைன் பண்ணுங்கள். நம்ம சாக்லேட்டு, ஹனி எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து இதை ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு மிக்ஸ்சர் மாதிரி வரும். ஸோ நம்மளோட ப்ளம் கேக் மிக்ஸ்சர் ரெடி. கையில் லைட்டாக ஆயில் ஏதாவது வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து
இதை வந்து பால்ஸ் மாதிரி பிடிக்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன ட்ரஃபிள்ஸ் மாதிரி நம்ம இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ ரோல் பண்ணி இதை வந்து ஒரு ட்ரேயில் வச்சிருக்கிறோம். ஸோ நம்மளோட பான்ஸ் எல்லாம் நான் ஷேப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கொஞ்சம் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து ஒரு சின்ன டாலப் மாதிரி வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சாக்லேட் வந்து நான் டார்க் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒயிட் சாக்லேட் வச்சு கூட டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு மேலே லைட்டாக தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களோட பான் ட்ரஃபிள்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பான் ட்ரஃபிள்ஸ் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இதை நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிறது எக்லெஸ் மஃபின் தான். இதை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர், 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் உருக்குன எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 2 கப் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, சுகர் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிர் மிக்ஸ்சரை இதில் ஊற்றி ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணி மஃபின் ட்ரேயில் ஈவனாக டிவைட் பண்ணி 220 டிகிரி செல்சியஸ் அவனில் ஒரு 20 minutes போல் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட எக்லெஸ் மஃபின் ரெடி. இதில் மெயின் இதே அந்த பேட்டரை ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. இதில் ஆப்ஷனல் ஆட்டு நீங்கள் சாக்லேட் சிப்ஸோ நட்ஸோ ஸோ எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.